ப்ரீவியஸ் சம் பார்த்துட்ருக்கோம். இந்த சம் பாருங்கள். ஃபைண்ட் எக்ஸ் இஃப் எக்ஸ் இஸ் டு 4/9 விச் இஸ் ஈக்குவல் டு 3/11 இஸ் டு 5/33. ஓகேவா? ஸோ நம்ம இந்த மாதிரினா என்ன பண்ணுவோம், டிவைடில் எழுதுவோமா? இப்போ எக்ஸ் பை 4/9 விச் இஸ் ஈக்குவல் டு 3/11 பை 5/33. ஓகேவா? ஸோ இது மல்டிஃபிகேஷனை கொண்டு போனோம்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடுமா? அப்போ இது 9/4, இது 3/11, இதுவும் ரெசிப்ரோக்கலாக மாறிடும் மல்டிஃபிகேஷன் ஆகும்போது 33/5. ஓகேவா? 11 டேபிளில் கேன்சல் பண்ணால் அது 1 டைம், இது 3 டைம், அப்போது 9/5 வருமா? ஓகேவா? நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும், மீதில் ஒரு சைட் கொண்டு போயிடலாம். 9/5 இது இன்சைட் போச்சுன்னா மல்டிஃபிகேஷனில் போயிடும், இது டிவிஷன் வந்துடும். 9 கெட் கேன்சல். அப்போ ஆன்சர் பார்த்திங்கன்னா 4/5. ஓகேவா? எக்ஸோட வேல்யூ வந்து 4/5. இங்கே இருக்குது இந்த ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இஃப் ₹510 be divided among ABC in such a way that A gets 2/3 of what B gets and B gets 1/4 of what C gets, then their shares are respectively. ₹510 ஆனது ABCக்கு பகிர்ந்தளிக்கப்படுகிறது. A என்பவர் B பெறும் தொகையில் 2/3 பெறுகிறார். B என்பவர் C பெறும் தொகையில் 1/4 பெறுகிறார் எனில் அவர்களின் பங்கீட்டு தொகை என்னன்னு இருக்குது. இதை ப்ராப்பராக போட்டாலும் போடலாம், அப்படிலாம் ஈஸியாகவும் போடலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நம்மளுக்கு 510 வரணும். இது ரெண்டுமே பாருங்கள், இது வந்து வரல. 170 ஓட 360 பண்ணால் இது வராது, இது வராது. இது ரெண்டு மட்டும்தான் வந்துட்டு உங்களுக்கு 510 வருது. அப்புறம் இதில் அவங்க கொடுத்ததை செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சி பார்க்கலாமா? பி வந்து என்ன போயிடுறாங்களா, 1/4 ஆஃப் சிஎம். ஓகேவா? அப்போ பாருங்கள், இங்கே 360யா, 360யை 4ஆல் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ வரணும்? இது வந்து 9 டைம்ஸ், அப்போ 19 வரணும். அப்போ இந்த ஆன்சர் தான் வரும். ஓகேவா? இன்னொன்று கூட செக் பண்ணி பார்க்கலாம். 2/3 ஆஃப் பாட் பி கிட்ஸ், 2/3 ஆஃப் பி எவ்வளோ? 90 போட்டு பாருங்கள். 1 டைம், இது 3 டைம், 230s are 60. ஸோ ஆன்சரில் இருந்தும் போடலாம் இந்த சம்மு. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்திங்கன்னா பி, இல்லை அப்படியே போட்டாலும் வரும் இந்த சம்மு. ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இது பாருங்கள். இஃப் ரேஷியோ ஆஃப் 3 numbers is 10:15:24 and their sum is under 96, find the smallest number. ஓகேவா? 3 எண்களின் விகிதம் கொடுத்துருக்காங்க, 10:15:24. அப்போது அதை நம்ம அந்த நம்பர்ஸை நான் 10x, 15x, 24xன்னு எழுதிக்கிறேன். அவற்றின் கூட்டுத்தொகை 196. அப்போ அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்னா 196 தான். அதில் சிறிய எண் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? சிறிய எண்ணு நம்ம 10x தான் கண்டுபிடிக்கணும். சரி, மூலம் எக்ஸ் கண்டுபிடிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 25 + 24 49xன்னு வரும். 49x is equal to 196. அப்போ எக்ஸ் வேணுன்னா 196/49. ஓகேவா? இது 9 4s are 36ன்னு வரதுனால நான் 4ல் செக் பண்ணி பார்க்குறேன். 9 4s are 36, ரிமைண்டர் 3, 4 4s are 16, 16 3ன்னு கரெக்டாக 4 டைம்ஸ் வருதுங்க. அப்போ எக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு 4. ஓகேவா? பட் அவங்க என்ன கேட்குறாங்க, ஸ்மாலஸ்ட் நம்பர், சிறிய எண் எதுன்னா 10x தான். அப்போ 10 நம்ம கண்டுபிடிச்ச எக்ஸ் எவ்வளோ? 4. அப்போ 10 × 4 வந்து 40. 40 தான் இந்த சம்மோட ஆன்சர். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இஃப் x is to y வந்து y is to 1:3. அப்போ இது x/y வந்து 1/3 எழுதிக்கலாமா? ஓகே. அவங்க என்ன கேட்குறாங்க, 7x + 3y / 2x + y. ஓகேவா? ஓகே, இதுக்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி கூட போடலாங்க. இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு 1 போட்டுனா 7 1, அப்புறம் 3 ஒய்க்கு 3/2 1, ஒய்க்கு 3. அப்போ என்ன ஆன்சர் வரும்? 3 3s are 9, 9 7 16, இது 5ன்னு வரும். இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் டி. ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் சம் பார்த்துட்ருக்கோம். இப்போ A is to B வந்து 6 is to 12 and B is to C வந்து 9 is to 27, தென் ரேஷியோ ஆஃப் A is to B into C. ஸோ இந்த மாதிரி வந்தாவே நம்ம என்ன பண்ணணும், Bயை வந்து ஒரே மாதிரி எழுதுனா தான் நம்மளால் இதை எழுத முடியும்னு சொல்லியிருக்கேன். பட் இங்கே நம்பர்ஸ் பாருங்கள் பெருசாக இருக்கா, அதாவது கேன்சல் ஆகிற மாதிரி இருக்குது. அப்போ நான் A is to B என்ன பண்ணுறேன்னா, 6 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா இது 1 is to 2ன்னு ஆயிடும். இது வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா 9 டேபிளில் இது என்ன ஆகிடும், 9 டேபிளில் கேன்சல் பண்ணால் 1 is to 3ன்னு ஆகிடும். ஓகேவா? நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், பியை வந்து சேமாக மாற்றணும். அப்போ இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாமா? அப்போது இதை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2, இது 6ன்னு ஆகிடும். ஓகேவா? இப்போ ஜாயின் பண்ணி எழுத முடியும், ஏன்னா இது 2 ஈக்குவல் ஆகிடுச்சு. இப்போ ஜாயின் பண்ணி எழுதிங்கன்னா என்ன வரும், A is to B is to C வந்துட்டு 1 is to 2 is to 6. ஓகேவா? இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் பி தான் இது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா?
இஃப் A is to B வந்து 2:5, B is to C வந்து 15:7, ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் A is to B is to C. இந்த மாதிரி கேட்டவன் என்ன சொல்லியிருக்கேன், பியை வந்துட்டு ஒரே மாதிரி மாற்றணும். இங்கே 15 இருக்குது, இங்கே 5 இருக்குது, அப்போ இது 3ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு என்ன ஆகும், A is to B வந்து 3ஆல் மல்டிப்ளைனா 6, இது 15 ஆகிடும். B is to C ஆல்ரெடி 15:7. இப்போ இது நம்மளால் ஜாயின் பண்ணி எழுத முடியும். அப்போ என்ன வரும், 6:15:7. ஓகேவா? இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஆன்சர் சி. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸும் பார்த்துட்ருக்கோம். இந்த பாருங்கள், ஏ அண்ட் பி இன்வெஸ்ட் இன் எ பிஸ்னஸ் இந்த ரேஷியோ 3:2. இஃப் 5% ஆஃப் த டோட்டல் ப்ராஃபிட் கோஸ் டு சேரிட்டி அண்ட் ஏ ஷேர் இஸ் 855, தென் த டோட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 2 பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க, A1 பியும். என்ன ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 3:2. ஓகேவா? இதில் 5% வந்து சேரிட்டிக்கு கொடுத்துட்றாங்களாம். ஓகேங்களா? அப்போது நான் உங்களை டோட்டல் ப்ராஃபிட் கேட்குறாங்க. ஸோ அதுதான் நம்மளுக்கு தெரியாது, அதை நம்ம பீன்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த டோட்டல் ப்ராஃபிட்டை வந்து நம்ம பீன்னு வச்சுக்கலாம். டோட்டல் ப்ராஃபிட் பீன்னு வச்சுக்கலாமா? இதில் இந்த மொத்த ப்ராஃபிட்டில் 5% சேரிட்டிக்கு போச்சுன்னா மீதி எவ்வளோ இருக்கும், 95% தான் இருக்கும். ஓகேவா? 95% தான் இப்போ ப்ராப்பர்ட்டியில் இருக்குது. ஓகேவா? இதில் ஏவோட ஷேர் மட்டும் கொடுத்துருக்காங்க. உங்களை டோட்டல் பி எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா? இப்போ ஏவோட ஷேரில் சப்ஸ்டியூட் பண்ணி பார்த்தா நம்மளுக்கு பி கிடச்சிருமா? இப்போ ஏவோடது எவ்வளோ, ஏவோட ஷேர் எவ்வளோ, மொத்த ஷேரில் 5ல் ஏவோட ஷேர் வந்துன்னா 3. ஓகேவா? டோட்டல் ஷேரில் 5ல் 3 பங்கு. அப்போ டோட்டல் ஷேர் நம்ம எவ்வளோன்னு வச்சுருக்கோம், 95/100 பின்னு வச்சுருக்கோம். ஓகேவா? அந்த அமௌண்ட் ஆனால் கொடுத்துட்டாங்க, 855 ஏவோட ஷேரோட அமௌண்ட் எவ்வளோன்னு கொடுத்துட்டாங்க. நம்ம பி தான் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 19 டைம். ஓகேவா? இப்போ எனக்கு பி தான் வேணும், இதெல்லாம் ஒரு சைட் கொண்டு போயிடலாம். அப்போது 855 × 100 டிவைடட் பை 3 × 19. ஓகேவா? இது 3 டேபிளில் கேன்சல் பண்ணிங்கன்னா 2 டைம்ஸு, 24ல் 8 டைம்ஸு, 15ல் 285. ஓகேவா? இதை 19 டேபிளில் கேன்சல் பண்ணணும். 19 டேபிளில் 19 × 15 போட்டு பாருங்கள். 9 5s are 45, 4 195, 19 ஆட் பண்ணிங்கன்னா 285 வருது. அப்போ கரெக்டாக 15 டைம்ஸ் வருது. இப்போ 15 × 100 1500 தான் டோட்டல் ப்ராஃபிட். அதுதான் கேட்குறாங்க. அப்போ ஆன்சர் சி தான் இது கரெக்ட். ஓகேவா? ஏவோட ஷேரை போடுறோம், ஆனால் இங்கே 100% எடுத்துக்காமல் 95% எடுத்துக்கிறோம். ஏன்னா 5% சேரிட்டி கொடுத்துறாங்க. 95% ஆஃப் ப்ராஃபிட்டில் 95% தான் இவருக்கு கிடைக்கும். ஓகேவா? டோட்டல் ப்ராஃபிட்டில். ஓகேவா? டோட்டல் ப்ராஃபிட்டு இவ்வளோ, அதில் இவ்வளோட ஷேர் போட்டு போடுறோம். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இஃப் x/y இஸ் ஈக்குவல் டு y/8 தென் x+y இஸ் டு y+8ன்னு கேட்குறாங்க. இது எப்படி எழுதலாம், x/5 ஈக்குவல் டு y/8. ஸோ இதில் வந்து எக்ஸோட வேல்யூ என்ன, x இஸ் ஈக்குவல் டு 5y/8. ஓகேவா? அவங்க என்ன கேட்குறாங்க, x+5 டிவைடட் பை y+8. ஸோ நம்ம எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாமா, 5y/8 + 5/y+8. ஓகேவா? கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாமா, 5y 5 8s are 40, இந்த 8 கீழே வந்துடும், இது y+8. ஓகேவா? மேலே 5 காமனாக வெளியே எடுத்துடலாமா, அப்போ என்ன வரும், y+8ன்னு வருமா? ஓகேவா? இப்போ கீழே 8/y+8ன்னு இருக்குது. ஸோ y+8ம் கேன்சல் ஆயிரும். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 5/8. ஸோ தட் இஸ் 5:8. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது, ஆன்சர் டி, 5:8 தான் கரெக்ட் ஆன்சர். ப்ரீவியஸ் இயர்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இஃப் a + b is to b + c is to c + a is to 6 is to 7 is to 8 and a + b + c வந்து 14, then the value of c அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ரேஷியோ இந்த நம்பர்ஸ் இதெல்லாம் வந்துட்டு இந்த ரேஷியோவில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஒரிஜினல் நம்பர் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நம்ம எப்போயுமே அந்த மாதிரி தான் எப்படி எடுப்போம். அப்போ a + b-யை வந்து நான் 6k, b + c-யை வந்து 7k அண்ட் c + a வந்து 8k அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போது நம்ம இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அப்படி தானே பண்ணுவோம் எப்போயுமே. ஸோ இதை கண்டுபிடிக்கணும், என்ன பண்ணோம், இப்போ நான் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுறேன், 1 2 3 ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன வரும், a + b + b + c + c + a which is equal to 6k + 7k + 8kன்னு வருமா? ஸோ இது a 2 டைம்ஸ் இருக்குது, b 2 டைம்ஸ் இருக்குது, c. அப்போ 2 × a + b + cன்னு கிடைக்குமா?
விச் இஸ் ஈக்குவல் டு இந்த சைட் ஆட் பண்ணிங்கன்னா 6 7 13 21Kன்னு வருது. ஓகேவா? பட் A + B + Cயோட வேல்யூ கொடுத்துருக்காங்க 14, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போது 21Kன்னு கிடைக்கிது. ஸோ எனக்கு K வேணுன்னா 2 × 14 / 21. 7 டேபிளில் கேன்சல் பண்ணி இது 2 டைம், இது 3 டைம். அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4/3. இப்போ கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் 4/3ன்ட்டு. இப்போ அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கணும். வேல்யூ ஆஃப் சி தான் கேட்குறாங்க. ஸோ இதிலேருந்து இந்த ரிலேஷன்லேருந்து சி வேணுன்னா என்ன வேணும் பண்ணணும்? இங்கே பாருங்கள், A + B + C வந்துட்டு 14. ஓகேங்களா? எனக்கு சி வேணும். அப்போ 14 - இந்த A + B இந்த சைடு வந்துடும். கரெக்டாக மைனஸ் ஆகிடும். இப்போ 14 - A + B என்ன நம்ம வச்சுருக்கோம் 6K, அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அப்போ நம்மளுக்கு இப்போ கேவோட வேல்யூ தெரியும். சப்ஸ்டியூட் பண்ணலாமா? 4/3. 3 டேபிளில் கேன்சல் பண்ணி இது 2 டைம். அப்போ 14 - 8ன்னு வரும். அப்போ சியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 14 - 8 6. ஓகேவா? சியோட வேல்யூ 6. கிளியர்? ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம். 2 numbers are in the ratio 5:7. Sum of this number is 108. Then the larger of these two numbers. இது ரெண்டில் பெரிய நம்பர் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ எப்பயும் போல தான் இதை எப்படி எடுத்துக்குவோம்? அந்த நம்பரை 5x 7xன்னு எடுத்துக்குவேன். அதோட டோட்டல் கொடுத்துட்டாங்க. 5x + 7x வந்து பார்த்திங்கன்னா 108. இப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 12x. 12x = 108. இப்போ x is equal to 108/12. ஓகேங்களா? அப்போது என்ன 9 டைமா? எக்ஸ் வந்து 9 டைம். இதில் பெரிய நம்பர் என்னென்னு கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு 7x தான் பெரிய நம்பராக இருக்கும். அப்போ 7 × 9 பார்த்தீங்கன்னா 63. ஓகேவா? அப்போ ஆன்சர் ஏ தான் கரெக்ட். ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம். ராகுல் wanted to find the height of a tree in his garden. He checked the ratio of his height and his shadow length. It was 4:1. Then measured the shadow of the tree. It was 15 feet. Then what was the height of the tree? ஓகேவா? ராகுல் தனது தோட்டத்தில் உள்ள ஒரு மரத்தின் உயரத்தை அறிய விரும்பினார். அப்போது அவர் தனது உயரத்தையும் தனது நிழலின் உயரத்தையும் அளந்து 4:1 என்ற விகிதத்தில் உள்ளதை அறிந்தார். பின்பு மரத்தின் நிழலின் நீளம் 15 அடி எனில் மரத்தின் உயரம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா இப்போ அவரோட மரத்தோட உயரம் எவ்வளோன்னு பார்க்க விரும்புகிறாரு. ஆனால் அவர் பார்க்குறாரு அவரோட உயரமும் நிழலோட நீளமும் 4:1. அதாவது ஃபஸ்ட்டு அவரோட ஹைட்டு, செகண்ட் இருக்கிறது ஷேடோ. ஓகேவா? இது நிழல், இது நிஜம். அவரோட ஒரிஜினல் வந்து 4, ஷேடோ வந்து 1. இப்போது மரத்துக்கு வராரு. மரத்தில் பாருங்கள், அப்போ மரத்துக்கும் அதே மாதிரி தானே இருக்கும். மரத்துக்கு பார்த்திங்கன்னா ஷேடோ கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சைடு கொடுத்துருக்காங்க எவ்வளோ 15. அப்போது இது வரணுன்னா என்ன பண்ணும்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணும். அப்போ 15 4ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இதே மாதிரி போட்டிங்கன்னா 15 × 4 16 வரும். ஓகேவா? அப்போ 60 feet. ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோங்க. இப்போ A/B வந்து 3/5 கொடுத்துருக்காங்க. B/C வந்து 4/7 கொடுத்துருக்காங்க. தென் A:B:C. ஸோ ரேஷியோவில் கொடுக்குறதுல இவங்க ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. எப்படி இருந்தாலும் நம்ம அப்படி தான் எழுதிக்க போகிறோம். A/B வந்து பார்த்திங்கன்னா 3:5. B/C வந்து பார்த்திங்கன்னா 4:7. ஓகேவா? அப்போ இது ரெண்டும் ஈக்குவலாக மாற்றணுமா? அப்போ நான் இதை வந்துட்டு 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை வந்துட்டு 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? 3 4s are 12, 5 4s are 20 ஆகும். இது 4 5s are 20, 7 5s are 35. ஓகேவா? இப்போ ரெண்டும் ஒரே மாதிரி தான் நம்ம ஜாயின் பண்ணி எழுதிக்கலாம். அப்போ A:B:Cயோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 12:20:35. ஓகேவா? இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் பி தான் அது கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இங்கே பாருங்கள், இஃப் ₹1600 இஸ் டிவைடட் அமாங் A and B in the ratio 3:5 and what then B is share. இதில் ஏவும் பியும் 1600 3:5 என்ற விகிதத்தில் பிரித்தால் பியோட பங்கு என்னன்னு கேட்குறாங்க. பியோட ஷேர் கேட்குறாங்களா? ஸோ நம்ம இந்த மாதிரி பண்ணால் என்ன பண்ணுவோம்? ஃபஸ்ட்டு டோட்டல் கண்டுபிடிச்சிக்குவோமா? டோட்டல் எவ்வளோ? 3 + 5 வந்துட்டு 8. ஓகேவா? 8ல் பியோட ஷேர் எவ்வளோ? 5. ஓகேவா? எவ்வளோ அமௌண்ட்டுக்கு? 1600க்கு. ஓகேவா? ஸோ 8 1 கேன்சல் பண்ணலாமா? 1 டைமு, இது 2 டைம். இப்போ 200ன்னு கிடைக்கும். அப்போது 5 × 2 10. அப்போது 20 போட்டிங்கன்னா 1000. அப்போ பியோட ஷேர் பார்த்தீங்கன்னா ₹1000. இந்த ஆன்சர் இங்கே இருக்குது. ஓகேவா? டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர்ஸ் சம் பார்க்குறாங்க. ரேஷியோ ஆஃப் த ஏரியா ஆஃப் த சர்க்கிள் டு த ஏரியா ஆஃப் இட் செமி சர்க்கிள்னு கேட்குறாங்க. ரேஷியோ கேட்குறாங்க. எதுக்கு? ஏரியா ஆஃப் த சர்க்கிளுக்கும், ஓகேங்களா, டிவைடட் பை ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள். ஏரியா ஆஃப் செமி சர்க்கிள்.
ஓகே. நம்மளுக்கு ஏரியா ஆஃப் சர்க்கிள் ஃபார்முலா தெரியும் என்ன? பை ஆர் ஸ்கொயர் பை 2. செமி சர்க்கிளோட ஏரியா எவ்வளோ? பை ஆர் ஸ்கொயர் பை டிவைடட் பை 2ன்னு வரும். இப்போ இந்த பை ஆர் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 2 மேலே போயிடும். அப்போ 2/1 கிடைக்குமா? ஸோ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 2:1. இந்த ஆன்சர் எங்கே இருக்குது? ஆன்சர் பி. ஓகேவா?